சுபாஷ். சுபாஷ் என்ன பண்றீங்க? அப்படியா? என்ன படிச்சிருக்கீங்க சுபாஷ்? 10th வரைக்கும் முடிச்சிருக்கீங்களா? ஏன் 10th அப்புறம் ஏன் பண்ணீங்களா அப்புறம்? ஸ்கூல் செட் ஆகல. ஸ்கூல் செட் ஆகலன்னா ஸ்கூல் என்ன? சாருக்கும் உனக்குமா இல்ல சாருக்கும் உனக்கும் பிரச்சனை ஆச்சு? என்ன பிரச்சனை ஆச்சு? எதனால அடிச்சாரு? சண்டை போட்டு வந்தீங்க. சரி, நம்ம அந்த டைம்ல இதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்களா? அந்த டைம்ல ஸ்கூல் லீவ் மட்டும் போட்டீங்க. ஸ்கூல் லீவ் தான் முதல்ல போட்டீங்க இந்த வயசுல, இந்த 10வது படிக்கும் போது. அதுக்கப்புறம் என்ன போட ஆரம்பிச்சீங்க? ஸ்மோக்னா பீடி குடிப்பீங்களா சிகரெட் குடிப்பீங்களா? அப்போ 10வது 11வது 12வது அப்புறம் வந்து ஸ்கூல் விட்டு ஸ்டாப் பண்ணீங்க. மாத்திரை டைடால் டைடால் எத்தனை யூஸ் பண்ணீங்க ஒரு நாளைக்கு? கை கம்மி. எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவீங்களா இல்ல மாத்திரையா போடுவீங்களா? ஃபிக்ஸ் பண்ண மாதிரி தெரியுது இல்ல? இன்ஜெக்ஷன்ல போட்டு ஏற்றுவீங்க. அது எவ்வளோ நாள் பண்ணுவீங்க? அது 6 மாசமா? டைடால் கூட வேற என்ன யூஸ் பண்ணுவீங்க? வெறும் டைடால் மட்டும் இது பண்ணுவீங்களா? அது கூட ஏதாவது யூஸ் பண்ணுவீங்களா? என்எஸ் வாட்டர். என்எஸ் வாட்டர் டைடால் ஒரு மாத்திரையா 2 மாத்திரை போடுவீங்க? ஒரு டைம் ஒன்று. எங்க கிடைக்குது? புரியல. எங்க கிடைக்குது? எங்கேயோ ஒரு இடத்துல மெடிக்கல் ஷாப்ல ஏதோ ஒன்று. மெடிக்கல் ஷாப்ல என்னன்னு பேர் கேட்ப? டைடால்னே கேட்க வாங்கிக்கிறீங்க. நைட்ரசன் போடலையா? அதிகமாக போட்டது. எப்பனா ஒரு நாள் நைட்ரசன் கிடைக்கும். டைடால் அப்புறம் அது இப்போ ஒரு 6 மாசமா தானா ஒரு 2-3 வருஷமா இருக்கா? இல்ல சரக்குலாம் இப்பதான் ஒரு மாசம் 2 மாசம் இப்பதான் பொங்கலுக்கு தான். எப்படி யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டது இதுக்கெல்லாம் உங்களுக்கு மாத்திரை சரக்கெல்லாம்? மாத்திரைலாம் நானே பசங்க யூஸ் பண்ணுவோம் பார்த்து எனக்கு ஆசை வந்து கற்றுக்கிறது. சரக்குலாம் எந்த ஏரியா நீ? ரெடிஸ் போவாங்க. சரி, பண்ணதெல்லாம் விடு. இப்போ யோசிச்சு பாக்குறியா? இது பண்ணதெல்லாம் சரியில்லை, நம்ம கரெக்டா இருக்கணும்னு யோசிச்சு பாக்குறியா? எவ்வளவு டேமேஜ் ஆயிடும் வாழ்க்கை அப்படின்னு எவ்வளோ பேர் சொன்னாங்க சார். நான் அதான் சுத்தம் 60 வயசு 70 வயசு இருக்கும்போதே நல்லா போகிறேன் அப்படின்ட்டு குடியாது பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமா ப்ரோக்ரஸ் ஆகும். ஆனா இந்த ஐவி ட்ரக்ன்றது டைடால்ன்றது வந்து என்ன பண்ணோம்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கூட அடிக்கிறவங்க எத்தனை பேர் வந்து ஓவர் டோஸ் ஆகி இருந்துருக்காங்கல்ல. அப்படியே போட்டுனே இருக்கும்போது அதை ஸ்டாப் பண்ணலாம்னு சரக்கு யூஸ் பண்றேன். ஆனா அதுவும் வேலைக்கு ஆகல. அதையும் போட்டுக்கிறேன் இதையும் அதெல்லாம் யூஸ் பண்றது சார். நான் ஒரு மாசம் ஹாஸ்பிட்டல் போனதுக்கு ஒரு மாசமா டைட்டால் எந்த மாத்திரை எல்லா வீட்டுக்கு தெரியுமா மாத்திரை போடுறது? சொல்லிட்டேன் சார். சொல்லிட்டேன் எனக்கு பிரச்சனை ஆகுது, ஏதாவது ட்ரீட்மெண்ட் சரி. நீயா முடிவு பண்ணி வந்துட்டியா இல்ல அவங்களா எடுத்து வந்து சேர்த்தாங்க? இல்ல வீட்டில் தான். வீட்லயும் சொன்னாங்க நீ மனசு நினைச்சுனே இந்த இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்குமான்னு வீட்டுல அழகா எடுத்து வந்து சேர்த்து விட்டாங்க. சண்டை போட்டேன் சார். என்ன சண்டை போட்ட? அதான் சரி சரக்கு குடிச்சு போனேன். படத்துக்கு போலான்ட்டு ஒரு காசு ஒரு ரூபா கேட்டேன். தரமாட்டேன்னு சொன்னாங்க. பொங்கல் படத்துக்கா? கேப்டன் சரி எல்லாம் போலான்ட்டு கேட்டேன். அவங்களும் தரமாட்டேன் ரொம்ப நேரம் இது பண்ணேன். விருப்பாயிடுச்சு. டிவி வச்சுட்டேன். ஒரு டிவி உடச்சானே அவங்களும் தோணிச்சு வேலைக்கு ஆகாது சேர்த்து. உங்க வீட்டுல எத்தனை பேர் கூட பொண்ணவங்க? அக்கா ஒருத்தவங்க. அம்மா அப்பா? அப்பா இல்லை. அம்மா அப்பா என்னாச்சு? அப்பா டாக்டர் எந்த வயசுல? சின்ன வயசுல. உங்களுக்கு சின்ன வயசுல ஒண்ணுமே தெரியாது?
அம்மா தான் உங்க வளர்த்துருக்காங்க ஃபுல்லா. அம்மா பேரு? அம்மா சுகுணா. சுகுணா. நீ வந்து எத்தனை நாள் ஆச்சு தம்பி? காலையில தான் வந்தேன். காலையில. சரி, இங்க வந்து சேர்ந்ததுக்கு காரணம் வந்து ஒண்ணு, உங்களுக்கு வந்து நாங்க என்ன சொல்லி தரோம்னா, இந்த போதைனால வாழ்க்கை எப்படியெல்லாம் சின்ன பின்னமாகுதுன்னு குரூப் தெரப்பின்னு ஒன்று வைப்போம். ஒரு 10 பேர் சேர்ந்து உட்காந்து உங்களை மாதிரி நண்பர் ஒருத்தர் என் வாழ்க்கையில் எப்படி ஆச்சுன்னு சொல்லுவார். அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கலை, இனிமேட்டும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் இதை கண்டினியூ பண்ணோன்னா ஒய்ஃப் இருக்காது, இறந்துடும், அவங்கள கவனிக்க மாட்டோம், குழந்தைங்க இதுவாகிடும் அப்படின்றதெல்லாம் அந்த குரூப் தெரப்பியில் ஒருத்தர் ஷேர் பண்ணும்போது நமக்கு நம்மளோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சிடும். யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சிடும். புரியுதுங்களா? அந்த மாதிரி குரூப் தெரப்பி வைப்பாங்க. அந்த மாதிரி சில சப்போர்ட் குரூப்ஸுக்கு வெளியில் கூப்பிட்டு போவாங்க. நார்காட்டிக்ஸ் அனானிமஸ்க்கு சில மீட்டிங் இருக்கும். அந்த மீட்டிங்கில் ஒரு 1.5 மணி நேரம் உட்காந்தா இந்த போதையிலேருந்து எப்படி வாழ்ந்தேன், நான் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறேன், இன்றைக்கி 2 வருஷம் க்ளீனாக இருக்கேன், 20 வருஷம் க்ளீனாக இருக்கேன், 30 வருஷம் க்ளீனாக இருக்கேன், இந்த மாதிரி அங்கே ஷேர் பண்ணும்போது ஒரு நம்பிக்கை கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ கொஞ்ச நாளைக்கு நீங்கள் அந்த டீடாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டீடாக்ஸ்னால் நம்ம மைண்ட்லேருந்து கிளியர் ஆகிறதுக்கே கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ அமைதியாக இங்கே இருக்கிற நாட்டில் வந்து யோசித்து நம்ம போதையை விடுறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு திட்டத்தை நீங்களே போட்டுக்கோங்க. அதை ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா யோசிச்சு வைங்க, அடுத்த முறை கூப்பிட்டு பேசுகிறேன். நடுவில் உங்கள் அம்மா சுகுணா, அக்காவா, அக்கா அவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசுகிறேன் நான். சரியா? வாங்க, சக்ஸஸாக போதை விடலாம். இனிமேட்டு நீங்கள் மட்டும் இதுக்கு கஷ்டப்பட தேவையில்லை, கூட ஹெல்ப்புக்கு நாங்கள் இருக்கிறோம். இந்த ஆர்ஆர்சி ரீஹாப் இருக்குது, அந்த மாதிரி கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, வெளியில் சப்போர்ட் குரூப்ஸ் இருக்காங்க, சேர்ந்து போராடி வெளியில் வரலாம். சரியா? வாங்க. கண்டிப்பாக விட்டுருந்தேன். ஆனால் ஒரு பயம் இருக்கு, நம்ம விடாம போயிடுவோமோ அப்படின்ற ஒரு பயம் இல்லை சார். சரி, அவ்வளோதான், இதோட விட்டுணும் தான் தோணுது. அது எப்படி சொல்றதுன்னா, அந்த மறுபடியும் அந்த இது தோணுமா அப்படின்றது தோணும், தோணாமலாம் இருக்காது. அதாவது இந்த வியாதியில் என்ன சொல்லணும்னா அப்சஷன், கம்பல்ஷன் அப்படின்னு 2 சொல்லுவோம். கம்பல்ஷன்னா தீவிரமா இதை நான் அடிச்சே ஆகணும்னு ஒரு வெறியோட சுத்துறது, அது இருக்காது. கண்டிப்பா அந்த வெறி இருக்காது. ஆனா அப்சஷன் இருக்கும். என்ன அப்சஷன்னா, சரி தைராய்டு யூஸ் பண்ணா நல்லா இருக்குமே, சூப்பரா இருக்குமே அப்படின்னு எப்பயோ ஒரு நாள் மனசுல என்ன சொல்லும், அந்த இது வந்துட்டே தான் இருக்கும். ஆனா அந்த அப்சஷன்ல இருந்து எப்படி வெளியே வருது, அந்த கிரேவிங்ல இருந்து எப்படி வெளியில வருது, அதாவது கடல் அலை இருக்கு பாத்தீங்களா, கடல் அலை. கடல் அலை என்னைக்காவது நின்றுருக்கா? ஓயாது, அப்படியே வந்துட்டே இருக்கும். ஆனா அப்படியே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது, ஸ்லோவாகி அப்படியே போயிடும். அந்த மாதிரி உங்களுக்கு அந்த தாட் வராமல் இருக்காது. ஆனால் அந்த தாட் வரும்போது ஏதாவது ஒரு நண்பர்களுக்கு, உங்களை நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி நார்காட்டிக்ஸ் அனானிமஸ் குரூப் இருக்குல்ல, மெம்பர்ஸோ இல்லை கவுன்சிலருக்கோ யாருக்காவது ஒருத்தருக்கு ஃபோன் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 5 நிமிஷம் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இது போயிடும். எந்த இது போயிடும்? அந்த ஆசை, அந்த அபான்னு சொல்லுவோம்ல, அதை அடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து உடனே போயிடும். போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும், நம்ம மோட்டிவேட் ஆகிடும். போதை இல்லாமல் இருக்கணும்டா, கரெக்டாக இருக்கணும்டா அப்படின்னு போயிடும். அதனாலதான் இந்த மாதிரியான ஹெல்ப் பண்றதுக்கு ஆளுங்களை சேர்த்துக்கும். அதுக்கு தான் நான் ஒரு வார்த்தை சொன்னேன், நீங்க மட்டும் போராட தேவையில்லை, நாங்களாம் கூட ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு. ஸோ ஃபோன் பண்ணலாம், எங்க கவுன்சிலர் நம்பர் கொடுப்பாங்க. வெளியில போனோடனே அந்த மாதிரி என்ஏ மீட்டிங்ஸ்ன்றது போய் ஹெல்ப் கேட்கணும். ஒரு 2 வருஷம் ஒரு போராட்டம் இருக்கும், அதுல இருந்து மீண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 2 வருஷத்துல சூப்பராக. சரியா? அதனால நீங்க நினைக்கிற மாதிரி வெளியில போனோடனே எனக்கு எதுவுமே தோணாது, இவங்க வந்து எல்லாம் மந்திரம் போட்டு அனுப்பிச்சிடுவாங்க, என் மனசுல தோணாதெல்லாம் கிடையாது. தோணதான் செய்யும். அதுல இருந்து எப்படி வெளியில வரலாம், அந்த தோன்றது தெரிஞ்சாலும் நமக்கு தெரியும், ஆஹா நமக்கு ஆசை வருதுடா, நம்ம அடிக்காம இருக்கணும், என்ன பண்ணலாம், ஒரு ஃபோனை போடுவோம், டக்குன்னு ஃபோன் போட்டு பேசிட்டோம்னு வச்சுக்கோங்க, முடிக்கும். அந்த மாதிரி சில வழிமுறையெல்லாம் இங்க சொல்லி கொடுப்பாங்க. எப்படி அந்த இதை வயிறை ஃபுல்லா வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. வயிறை காலியா வச்சிருந்தா என்ன பண்ணோம், அந்த பசியில வந்து அந்த மாதிரி தோணும். அதனால என்ன பண்ணோம்னா, எப்பயும் வேலையை கரெக்டா அந்த டைம் வந்துச்சுன்னா நல்லா சாப்பிட்டு வயிறு திடகாத்திரமா வச்சிருந்தீங்கன்னா அந்த கிரேவிங்ல இருந்து தப்பிக்கலாம். ஸோ தண்ணி அந்த மாதிரி எண்ணங்கள் வரும்போது தண்ணி நல்லா ஒரு 2 டம்ளர் 3 டம்ளர் குடிச்சு யூரின் போனீங்கன்னா அந்த மாதிரி தாட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி சில டெக்னிக்ஸ் எல்லாம் சின்ன இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்கு உங்களுக்கு கத்துக்கிறதுக்கு. அது கத்துக்கிறதுக்கு தான் இங்க ரீஹாபிலிட்டேஷன். சரியா?
சரி நாலு அதுதான் நான் சொல்றேன்ல, இன்னும் ஒரு கண்டிப்பா ஒரு மாசம் கழிச்சு உங்க வீட்லயே நான் கூப்பிட்டு பேசுறேன். பேசிட்டு திருப்பி ஒரு மாசம் கழிச்சு கூப்பிட்டு பேசிட்டு என்னன்னு முடிவு எடுப்போம். அதாவது நீங்க நாளை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க. எவ்வளோ வருஷம் போயிடுச்சு, எவ்வளோ மாசம் போயிடுச்சு, அப்பெல்லாம் யோசிச்சுமா? இப்போ போதை விடணும்னு நினைக்கும் போது நமக்கு ஒரு நாள் நவறது கஷ்டமா இருக்குல்ல, வேற என்ன பண்றது? பட் இதெல்லாம் தாண்டி தான் வரணும். போர் அடிக்க தான் செய்யும். அதை வந்து எப்படி நம்ம இதுவா எடுத்துக்கணும். எவ்வளோ பேர் எனக்கு தெரிஞ்சவங்கலாம் 10வது முடிச்சவங்க 12வது எழுதி காலேஜுக்கு போய் இன்னைக்கு வேற லெவல்ல இருக்காங்க. அதனால உங்களுக்குலாம் வயசு இருக்குது. என்ன வயசாச்சு? அழகா அடுத்த ஸ்டடீஸை கூட என்னன்னு சொல்லி கொடுப்பாங்க. அடுத்த ஸ்டடீஸ் எப்படி பண்ணலாம், +2 எப்படி எழுதலாம், NIOSன்னு ஒரு ஓப்பன் ஸ்கூலிங் இருக்கு, அதில் போட்டுட்டு எழுதிட்டு வேற மாதிரி நம்ம லைஃபையே மாற்றக்கூடிய கட்டத்துக்கு வந்துடுவோம். ஆனால் அந்த 2 வருஷம் போராட்டம் இருக்கும். இப்படிதான் மனசு சொன்னோம், நேரா வெறுப்பாகுது, ஓடிடலாமா, வீட்டுக்கு ஓடிடலாமான்னு மனசு சொல்லிட்டு தான் இருக்கும். ஆனால் அதெல்லாம் தாங்கிக்கினேன். எவ்வளோ நாள் வைக்கிறீங்களோ வைங்க. நான் நல்லா ஆகணும்னு தானே பார்க்குறீங்க, நானும் வரேன், நீங்கள் சொல்கிறத பண்ணுறேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னா நல்லா வந்துடலாம். சரியா? வாங்க.